வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த நாள். விசாகங்கிறது 6 நட்சத்திரங்களின் தொகுப்பு, கன்ஸ்டலேஷன்னு சொல்லுவாங்க. முருகனும் அருமுக கடவுள். முருகனுக்கு ஸ்கந்தன், சுப்பிரமணியன் அப்படின்னு தான் மற்ற ஊர்களில் பேர். தமிழில் மட்டும்தான் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும்னு முருகு என்றால் அழகு. இதில் வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 எழுத்தும் இருக்கும். மூ என்றால் முகுந்தனாகிய மகாவிஷ்ணு, ரு என்றால் ருத்ரனாகிய மகா சிவன், கா என்றால் கமலத்தில் விட்டிருக்கும் பிரம்மன். இப்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரினுடைய ஏகபோக வடிவம்தான் முருகன். முருகன் அறுபடை வீடுகளில் நிறைய திருவிளையாடல் செய்திருக்கார். அதுபோக தமிழ்நாட்டில் முருகனுடைய காலடி தலம் பட்டது 2 இடங்கள். ஒன்று வள்ளியை மனம்புணர வந்த வள்ளிமலை, வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. மற்றொன்று கடலூர் மாவட்டத்தில் தரங்கம்பாடி கிட்ட இருக்க திருவிடைக்கழி. இங்கே முருகப்பெருமான் குராமரத்தடியில் அமர்ந்து சிவனுடைய காட்சி வேண்டி இருந்தார். அதனால் குராமரம் தலமரம். அதுக்கு கீழே ஸ்படிகலிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு பத்திரலிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வாங்க. இந்த கோவிலில் சர்வம் முருகன் மயம்தான். அதாவது பிரதோஷநாயகர், சண்டிகேஸ்வரர், சந்திரசேகரர், சோமாஸ்கந்தர் எல்லாருமே வலது கையில் வஜ்ரவேல் தாங்கி வேலாயுதனாக தான் காட்சி தருவாங்க. இந்த கோவிலில் சிவபெருமான், நீ இங்கேயே இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும், உன்னோட நான் இருப்பேன்னு சொல்லி ஒரே கருவறையில் முன்னாடி முருகப்பெருமானும் பின்னாடி சிவலிங்க திருமேனியும் இருக்கக்கூடிய அற்புதமான தலம். இன்றைக்கி வைகாசி விசாகத்துக்கு திருவிடைக்கழியை பக்தி செய்கிறோம். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திரு கைவேல் போற்றி போற்றி. முருகா சரணம் சரணம் சரணம்.